Come on, darling. வரேங்க. டைம் ஆகுதுமா, சீக்கிரம் வா. இருக்கேல்ல. சூப்பர். ரஞ்சனி, ஃபர்ஸ்ட் நாம ஸ்ட்ரைட்டா ஊட்டிக்கு போறோம். அங்க ஒரு வாரம் ஜாலி. அதுக்கப்புறம் அங்க இருந்து பெங்களூர் போறோம். எப்படி நம்ம பிளான்? ஓகே அவனுக்கு? ஓகே, come on. நீங்க happy honeymoon, come on. எனக்கு என்னாச்சு? ஒண்ணும் புரியலையே. என்னாச்சுன்னு பாக்குறேன், கொஞ்சம் இரு. ஓ நோ ஷிட். ரஞ்சனி, ஆக்சல் கட் ஆயிடுச்சு. கார் மூவ் ஆகுது. எனக்கு நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டோமே, என்னங்க பண்றது? எனக்கு காரை பத்தி கவலை, ஒரு காட்டை பத்தி கவலை. ரஞ்சனி, சாரி ரஞ்சனி, வருத்தப்படாத. இப்ப கார் மேல உள்ள கோவத்தை நான் உன் மேல காமிச்சிட்டேன். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. தைரியமா இருக்கணும். இங்க பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கும், போய் பார்க்கலாம். என்ன? அங்க யாரும் வர. ஐயா, பக்கத்துல வீடு இருக்கா? எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ராத்திரி எங்கேயாவது தங்கிட்டு விடிஞ்சதும் போகணும். அதோ பாருங்க, அது அங்க பங்களா தெரியுதுல்ல, அங்க போங்க. வணக்கம்மா. இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? என் பேர் மோகன், இது ரஞ்சனி என் வைஃப். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கிளம்பணும். வழியில கார் ரிப்பேர் ஆகி இடைஞ்சல் பண்ணிடுச்சு. தயவு செஞ்சு இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் நாகம்மா, இந்த பங்களாவை நான் தான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. இதுதான் ரூம். இங்க நீங்க தங்குறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. இத பாருங்க, கதவை தாப்பா போட்டுக்கணும். காட்டு பங்களா இது. இங்க நீங்க தங்கணும்னா மனசுல நல்ல தைரியம் இருக்கணும். சரிம்மா, போங்க. வா. ரஞ்சனி, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அப்பா, ரஞ்சனி, குளிரு குளிரு. ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டிட்டு வந்துட்டீங்களே. இது காட்டு பங்களாவோ இல்ல தாஜ்மஹாலோ, ஏன் நினைப்பெல்லாம் ஒண்ணுதான். ஹனிமூன். உங்க அவசரத்தை பார்த்தா
நம்ம ஹனிமூனை இங்கேயே முடிச்சிருவீங்க போல இருக்கு. அது இல்ல டார்லிங், ஊட்டிக்கு போனா என்ன, பெங்களூருக்கு போனா என்ன, ஹனிமூனுக்குன்னு வந்துட்டோம். நமக்கு இப்போ இடமா முக்கியம். பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு திண்டாட்டங்கிற மாதிரி ஏன் கவலை எனக்கு. பெரிய கவலை. ஜாலியா இருக்க வேண்டிய நேரத்துல வேசியா இருக்கிற. ப்ளீஸ். எனக்கு அந்த கேள்வியை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதுவும் இல்லாம அந்த கேள்வி இது காட்டு பங்களான்னு வேற சொன்னாங்க. வாங்க நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். ஹே ரஞ்சினி, எதுக்கு பயப்படுற? நீ பார், அக்கம் பக்கம் வீடு எதுவும் இல்ல, ஜன நலமாட்டம் கூட கிடையாது. அதனால அந்த கேள்வி அப்படி சொல்லியிருக்கோம். எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். என்ன? யார் பாது சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி. பூனை பூனை பயப்படாத. பூனை என்ன விஷயம்? இங்க கரண்ட் போனா திரும்ப வரவே வராது. அதான் பத்திரமா நீங்க கதவை தாப்பா போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க அந்த அம்மா என்ன கடிச்சு தின்ற மாதிரி பாக்குறாங்க. அது ஏன்னா நீ காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கல்ல, அதான். அம்மா அம்மா, நாங்க புறப்படுறோம். காஃபி எடுத்துக்கங்க. ஏய், இந்தா. கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. எதுக்குப்பா? ஆமா, நேத்து ராத்திரி நீங்க மட்டும் எங்களுக்கு இடம் கொடுக்கலனா எங்க 2 பேரோட கதி என்ன இருக்குமோ? ஆஹா, உங்களுக்கு இடம் கொடுத்தது நான் இல்லப்பா. அங்க பாரு, சிவலோகத்துல இருக்கிற வைத்தியநாதனோட புண்ணிய ஆத்மாதான், தர்ம ஆத்மாதான் உங்களை இங்க கொண்டாந்துருக்கு. இந்த பங்களாவில உங்களை போல எத்தனையோ பேர் சந்தோஷமா இருந்துட்டு போயிருக்காங்க. சரி, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் இல்லையா? ஐயோ, தப்பு தப்பு. அவருக்கு இருக்கிறது ஒரே மகன், சுப்பிரமணியன்னு பேரு. அவரு அமெரிக்கால இருக்காரு. எங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறாரு இந்த பங்களாவை பாத்துக்கிறதுக்கு. அது சரிம்மா, உங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லையா? எதுக்குப்பா? என் மக மாதிரி உன் மனைவி இருக்கும்போது எனக்கு என்ன குறை? சரி சரி, நீங்க சுத்தி பாத்துட்டு வாங்க. இங்க பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. நீங்க வர்றதுக்குள்ள சமையல் பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்ன? சரி. வேண்டாங்க, நம்ம இப்பயே போயிடலாம். அது இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடாம போனதில்ல. அதுவும் இல்லாம நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க. நீங்க சாப்பிடாம போனா பெரியவரோட ஆத்மா சாந்தி அடையாதுமா. ஆமா ரஜினி, அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி செய்யுங்க. நாங்க அப்படியே வெளியே போயிட்டு வந்துடுறோம். ஏய், அம்மா, என்ன ரங்கா? அம்மா, சந்தையில இருந்து நீங்க கேட்ட சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கங்கம்மா. சரி சரி, நீ உன் வேலையை போய் பாரு. ஆகட்டும். என்ன அற்புதமான இடம். உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு இல்ல? ஊட்டிக்கு போலான்னு புறப்பட்டோம். ஆனா ஊட்டியை விட இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு.
கார் ரிப்பேர் ஆனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. எதுக்கு? நம்ம அனிமுனை இங்கேயே வச்சுக்கலாம்ல. சி, போங்க. எப்பவும் உங்களுக்கு விளையாட்டு தான். விளையாட்டா? இங்க பாடுறா, நாம வந்தது அதுக்கு தான். எனக்கு என்னவோ அந்த கிழவி முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த நாகம்மாவா? அவர் நல்லவ. அது என்னவோ எனக்கு எப்படா இந்த ஊரை விட்டு போவோம்னு இருக்கு. டோன்ட் வரி டார்லிங். எனக்கு ரொம்ப குளிரா இருக்குதுங்க. ரொம்ப குளிர்தா? ரூமுக்கு வா, குளிர போய்க்கிறேன். ஏன் இப்படி நனைஞ்சு வந்திருக்கா? மழையில நினைச்சிட்டா சளி பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இரு, கசாயம் போட்டு கொண்டு. ஒண்ணு அவசரப்படாதீங்க. கஷாயம் பண்ண வேண்டாம், இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அத ஒரு வாய் சாப்பிட்டோம்னா செல்லாம் சரி போயிடும். அப்படி என்னப்பா மருந்து உன்கிட்ட இருக்கு? அரசாங்க மருந்தா? அது அரசாங்க மருந்து இல்ல நாகம்மா, அது மருந்தே வேற. அந்த மருந்து சாப்பிட்டோம்னா சளி மட்டும் இல்ல, கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் பறந்துரும். அப்படியா? எனக்கு கொஞ்சம் கூட. கிழிஞ்சது. அது என்ன மருந்தோ அதை அவளுக்கு கொடுத்துட்டு 2 பேரும் சீக்கிரம் படுத்து தூங்கு. சரி. என்ன ரஞ்சனி, தூங்க விட மாட்டேங்கிற? எனக்கு இந்த பங்களால யாரோ போன மாதிரி இருந்ததுங்க. அதுவும் சலங்க சத்தம் கூட கேட்டேன். இந்த ஜன்னல் கிட்ட யாரோ இப்ப நடந்து போன மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் மனசுக்குள்ளதான் பயங்கிற பேய் பிசாசு இருக்கு. வீரு, நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்க? அது இல்லப்பா, தூக்கமே வரல, ஜில்லுன்னு இங்க காத்து வருது, அதான் இங்க உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பயம் இல்லையா? எனக்கு என்ன பயம்? இங்க என்ன பேய் பிசாசா இருக்கு? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்த? எங்க ரூம் பக்கத்துல யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சது, அது யாருன்னு பார்த்து தான் இப்படி வந்துட்டேன். அது இல்லப்பா, நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு இங்க எல்லாம் வரக்கூடாது. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாருப்பா பொறுப்பு? போப்பா போ. ரஞ்சினி, ரஞ்சினி,
மோகன் தம்பி, கவலைப்படாத. அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு.
ரஞ்சினி ஏமா என்னமா இது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஹனிமூனுக்கு வந்த எங்களை பயமுறுத்தி எங்க சந்தோஷத்தை எல்லாம் பாழ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பாவக்காரியங்களை செய்யற அளவுக்கு நான் குடும்பக்காரி இல்ல. அப்புறம் ஏன் இப்படி செஞ்ச? என் பேத்தியை காப்பாத்ததான் அப்படி செஞ்சேன். என்னது? ஏன் மனைவி உனக்கு பேத்தியா? ஆமா, இவதான் என் பேத்தி. உனக்கு சந்தேகமா இருந்தா அவ முதுகுல பாரு, 2 மச்சம் இருக்கும். எங்க இருக்கு மச்சான்? காட்டு. என்ன இது? என்னமா இது? ஏன் இப்படி செய்றீங்க? உங்க செயலாம் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்திருக்க மாதிரி தெரியுது. ஆமாப்பா, உன் மனைவி ரஞ்சனி மாதிரி எனக்கு ஒரு பேத்தி இருந்தா. அவ பேரு புஷ்பவதி. சில வருஷங்களுக்கு முன்னால புஷ்பவதி வரே பாட்டி. புஷ்பவதி, ஒல வச்சிட்டியாமா? வச்சுட்டேன். என்னங்க, நாகமாங்கிறது நீங்க தானே? யார் நீங்க? நான் தான் ராஜு. ராஜுவா? இதுக்கு முன்னால உங்களை பார்த்ததே கிடையாதே. அட கடவுளே, என்ன மறந்துட்டீங்களா? சின்ன வயசுல எங்க அப்பா கூட வருவேனே, ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவா? யாரு? நல்ல கேள்வி கேட்டீங்க. நாமக்கல் நாகப்ப மகன் ரங்கநாதன் பேரமா நானே. ஓஹோ, நம்ம முதலியாரா? அவர் தான் உங்க அப்பா. இல்ல 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 எங்க அப்பா. தம்பி, எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. பெரியவர் செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா இந்த பக்கமே வர்றது இல்லப்பா. ஆமா. ஆமா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இங்க 2-3 நாளைக்கு தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயோ, 2 நாள் என்ன, 2 மாசம் வேணும்னாலும் இங்க தங்கிட்டு போறேன். இவ என் பேத்தி புஷ்பவதி. ஹலோ. நீங்க தங்குறதுக்கு இடத்தையெல்லாம் இவ கூட்டிட்டு போய் காட்டுவா. புஷ்பவதி, எல்லாருக்கும் காபி போட்டு கொடுமா. போங்க போங்க போங்க. காஃபி எடுத்துக்கங்க. மஞ்சிரி. நன்றி. தேங்க்ஸ். காஃபி. சுக்ரியா. ராஜேஷா, எவ்வளவு பார்த்ததும் எனக்கு எங்கேயோ இருக்குதுடா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இதுக்கு தாண்டா அன்னைக்கே ராஜேஷ்னு ஒரு பெரிய கவிங்க சொல்லி வச்சான். என்னன்னு கேளுங்கடா. என்னதுடா? சொல்ற. சூரியனை கண்டதும் தாமரை மலரும், இவளை கண்டதும் நாம் எல்லாம் மலர்ந்தோம். நீ என்ன வேணும்னு சொல்லு, பிகர் மாத்திரம் சூப்பர். ஹலோ, அந்த புஷ்பவதியை எப்படி மறக்கிறேன்னு எனக்கு தெரியும். காதல் மன்னன் படத்துல அஜித் ஹீரோயினை மடக்கிற மாதிரி நான் மடக்கிறேன்ப்பா. அஜித், எனக்கு ஒரு வழி சொல்லுப்பா. லா, 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 லா. புஷ்பவதி,
என்னை இப்படி ஒரு பாடா படுத்துறியே புஷ்பா. तुम ये कमरे में गुंद के हम तुम புஷ்பவதி புஷ்பவதி என் ஆஸ்தி எல்லாம் உனக்கே எழுதி கொடுத்துறேன். அப்படியா? நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. சரியா தங்க? அப்படியா ராஜா? पुष्पवती मेरे सपनों की रानी कब आएगी तू? ஒரு கையிலே மழுவும் மறு கையிலே நீயும். என்ன சொல்ற? சீக்கிரமா வா, சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏத்துன போதெல்லாம் இறங்குறதுக்குள்ள சீக்கிரம் வந்துரு புஷ்பவதி, சீக்கிரம் வந்துரு. புஷ்பவதி புஷ்பவதி, மை டார்லிங், உன்னை நினைச்சால எனக்கு எங்கெங்கயோ என்னவோ பண்ணுது. புஷ்பவதி, மை ஸ்வீட் ஹார்ட். புஷ்பவதி, நீ அவங்க 3 பேருக்குமே அல்வா கொடுத்துட்ட. என்னதானே செலக்ட் பண்ணிருக்க? கம் ஆன் டார்லிங். மகேஷ், நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை விட்டு போகவே மாட்டேன். புஷ்பவதி டார்லிங். கேளுங்கடா, அந்த புஷ்பவதி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா? ஏண்டா நீயும் உருகிட்டு இருக்க? டேய் ரமேஷ், நான் அவளை நினைச்சு எனக்கு ஜுரமே வந்துருச்சுடா. எவ்வளவு ராவா தண்ணி வச்சாலும் போதையே ஏற மாட்டேங்குது. எவ்வளவு நேரம்டா இங்கே உட்காந்துட்டு இருக்குது? வாங்கடா அப்படி போயிட்டு வரலாம்.
டேய் ஊருக்கு போறத பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களாடா? நாம வந்திருக்கிற வேலையே இன்னும் முடியல, அதுக்குள்ள என்னடா அவசரம்? அந்த புஷ்பா என்ன பைத்தியம் ஆக்கிட்டாளடா. டேய் ராஜா, புஷ்பவதியை நாம அனுபவிச்சாகணும்னா அந்த கிழவியை நாம ஓரங்கட்டி ஆகணும். எஸ், குட் ஐடியா. கரெக்ட். வர, நான் சொல்றதை கேளுங்கடா. வாழ்க்கையில ஒரு தடவையாவது அவள் அனுபவிக்காம போன இந்த கட்ட வேகாதுடா. டேய் மகேஷ், அந்த கேள்வியை எப்படியாவது கொஞ்சம் ஓரம் கட்டிடுறா. வட போல என்ன புஷ்பவதி, இவ்வளவு பாத்திரத்தை நீ ஒருத்தியே தேய்ச்சிக்கிட்டு இருக்க, நானும் கொஞ்சம் தேய்க்கட்டுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராஜு? அட ஒண்ணு இல்ல பாட்டி, தனியா பாப்பா பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன்னு நானும் கொஞ்சம் கூட ஒத்தாசை பண்ணலான்னு வந்தேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, ராஜேஷ் எங்க? அவனுக்கு ராத்திரி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்பா, என்ன வெயில் கொளுத்துது. தம்பி, ராத்திரிக்கு என்ன சமையல் செய்யட்டும்? நம்ம ராஜி ராத்திரி சாப்பிடவே இல்ல. ஏன், நல்லா தானே சமையல் செஞ்சிருந்த? அது இல்ல பாட்டிமா, நம்ம ராஜுக்கு கைமா உருண்டைனா ரொம்ப இஷ்டம். ராத்திரி கனவுல கூட கைமா உருண்டைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். டேய், ஊருக்கு போறதுக்கு ஐடியா பண்ணுங்க. ஏன்டா உங்களை தொந்தரவு பண்றீங்க? ஆமா, எப்பவோ ஒரு தடவை வர்றது, மனசுல இருக்கிற ஆசையை அப்பப்ப தீர்த்துக்கணும். புஷ்பவதி, கைமாவுக்கு நல்லா மசாலா அரைச்சு வை, நான் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வர்றேன். ஆகட்டும் பாட்டி. இப்பவே டைம் ஆச்சு, இல்ல கடைக்கு வர போணுமா? வேண்டாம், விடுங்க. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். புஷ்பவதி, சீக்கிரமா பாத்திரத்தை கழுவிட்டு பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், இவங்களுக்கு எல்லாம் ஊத்தி. என்ன உடம்பு சரியாச்சா? சரியாச்சு. அடடா, வராடா வராடா. டேய், என்னடா பண்றது? என்னடா பண்ணா? பாயசம் எடுத்துக்கோங்க. ஹாய் சில்பா லக்கடி, வெறும் பாயசத்தை மட்டும் குடிச்சாய ஆயாசம் தீராதுடி, தீரவே தீராது. என்னடி ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்க? எவ்வளவு நாளைக்கு உன்னை பத்தி கனவே கண்டிட்டு இருக்கிறது? உடம்பெல்லாம் கூட ஆயிடுச்சுமா, கொஞ்சம் தனி. ரொம்ப அடிக்கா. ஆடி. பூ மாதிரி இருக்கு இந்த கைக்கு. எத்தனை முத்தம்? வாடி. பாவீங்களா, என் வீட்டு உப்ப தின்னுட்டு எம்எல்ஏ கை வைக்கிறீங்களா? எங்க பாட்டி வரட்டும், உங்களால என்ன செய்யற பாருங்க. ஆடி ஆடி ஆடி. அமுக்குற அப்படியே. இப்படி, 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 அப்படியே பஸ், நல்லா பஸ். ஏய், சீக்கிரம் வாங்கடா. ஏய், எங்கடி? இந்த பாட்டி மட்டும் வந்தா உன்னை கண்ட விடுமா வெட்டி போட்டுருவா. பாட்டி உங்க பாட்டு மட்டும் இல்லடி,
யார் வந்தாலும் எங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுங்கிறது நடக்காது. புஷ்பா, நீ கொடுத்த கம்பெனிக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் உன்னை மறக்க மாட்டேன். செத்து போயிட்டாடா. என்ன சொல்ற? நல்லா பாரு. டேய் குள்ளா, பேசுறத விட்டுட்டு இப்போ உடனே ஏதாவது ஐடியா பண்ணு. டேய், அந்த கோழி எடுத்துவாங்க. சீக்கிரம் வாடா. மெல்ல மெல்ல. சும்மா அதான் செத்து போச்சு. சீக்கிரம் கமா. என்னடா பண்றது? ஏய், காட்டுக்குள்ள நல்லா இருக்கும். வாங்க வாங்க. என்னடா பண்றது? என்ன பண்றது? ஏய், நான் ஒன்னு சொல்றேன். நான் இந்த பக்கம் போறேன். சரி, வேண்டாம் வேண்டாம். நீங்க அப்படி போங்கடா, நாங்க இப்படி போறோம். ஏய், யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடமா பார்த்து பறக்க யாருக்கு சந்தேகம் இருக்கு? பாக்கலாம், வாங்க. சரி, வாங்க. ஏய், இதுல புதைச்ச பாடி நடக்காது. டேய், இது பதக்குழிடா. இதுல புதைச்சா பணம் வெளியே வராதுடா, தெரியுமா? குள்ளன்னா குள்ளந்தான். சூப்பர் இடம் கண்டுபிடிச்சடா. பாரு. சும்மா பேசிட்டே இருக்காதீங்களா? சீக்கிரம் வாங்கடா. வேலைக்கு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. யாரும் இல்லையா? வாங்கடா, சீக்கிரம் வாங்க. ஏய், வாடி. இவன் வேற வந்து பையன் அப்பா, மேட்டர் ஓவர். வாங்க 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 வாங்க. புஷ்பவதியை காணா, நீங்க பாத்தீங்களா? இல்லையே, இங்க எங்கனா போயிருப்பா? டேய், நீ பாத்தியாடா? இல்லையே. நீ பாத்தியாடா? எனக்கு தெரியாதுப்பா. என்ன சிறங்க? எங்க தேடியும் புஷ்பவதி கிடைக்கலம்மா. ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. வா போய் எங்கேயாவது தேடி பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. ஏய், நம்ம சும்மா உட்கார்ந்திர கூடாதுடா. வாங்கடா. வாங்க, நம்ம கேரம் அடிப்போம். வாடா. வாங்க வாங்க, இப்படி போ. டேய், கேள்வி நேரம் எங்க நிக்கிறா? ஏய், அவகிட்டே போய் கிடைச்சாச்சான்னு கேட்போம். வாங்க. ஏமா புஷ்பவதி இன்னும் கிடைக்கலையாமா? கிடைக்கலப்பா. கிடைக்கலையா? நாங்க இந்த பக்கம் எங்கேயாவது போய் தேடிட்டு வரோம். நீங்க கவலைப்படாம இருங்க. புஷ்பவதி, இவன் என்னடா திருட மாதிரி இங்க நிக்கிறான்? ஏய், எவனை கண்டாலும் ஏன்டா இப்படி பயந்து சாவற? நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். வா. என்னையாச்சு? புஷ்பவதி கிடைச்சாலா இல்லையா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் கிடைக்கல.
நீ எதுக்கும் கவலைப்படாதங்க. அந்த பக்கம் 2 பேர் போயிருக்காங்க. நாங்க இப்படி போய் பாக்குறோம். ஐயோ என்ன கஷ்டம் பாது. நீ என்ன பண்ற, நேர வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு துணையாரு. போ, நாங்க போய் தேடிட்டு வரோம். போட. வா, வா. என்ன ரங்கா, புஷ்பவதி கிடைச்சிட்டாளா? இல்லம்மா, புஷ்பவதி எங்க தேடியும் கிடைக்கலம்மா. ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கோயில், எங்கெங்க போவாலும் அங்கெல்லாம் தேடி பார்த்தம்மா, எங்கேயும் கிடைக்கலம்மா. பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, ஒருவேளை அங்க போயிருப்பாளோ? போய் பார்த்துட்டு வரியா? பார்த்துட்டு வர்றேம்மா. நாம பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டோம். நாம இப்போ கண்டிப்பா மாட்டிப்பட்டா. ஆமாண்டா, நம்ம மேல சந்தேகம் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு எல்லாரும் ஓடிடுவோம். கரெக்ட். நாகம்மா, 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 அதாவதுமா நாங்க ஊர்ல இருந்து வந்து 4-5 நாள் ஆயிடுச்சு. நாங்க ஊருக்கு போகணும். எங்களை ஊர்ல அப்பா அம்மா தேடுவாங்க. ஆமாங்கம்மா, உங்களை விட்டு போக எங்களுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அது ஊர்ல கொஞ்சம் எங்களுக்கு வேலை இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டு வாங்க. அம்மா, இவ்வளவு நாளா பெத்த பிள்ளைங்களை பாத்துக்கிட்ட மாதிரி எங்களை பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. போயிட்டு வரம்மா. வரோம். நாகம்மா, இந்த நேரத்துல உன்னை விட்டுட்டு போறோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, ஊர்ல ரொம்ப வேலை இருக்குமா, வேலை இருக்கு. ஏதோ என் கெட்ட நேரம். புஷ்பவதி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. நீங்க கவலைப்படாம நல்லபடியா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கப்பா. வரோம். வரம்மா, வரம். பைய எடுத்துடா. புஷ்பவதி, நீ எங்கம்மா போயிருக்க? நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாதும்மா. இத்தனை நாளா எங்க போயிருந்த புஷ்பவதி? ஆமா, புருஷனை இழந்த மாதிரி நெத்தியில குங்குமம் இல்ல, தலையில பூ இல்ல, வெள்ளப்புடைய கட்டிட்டு இருக்கியே, இது என்னம்மா கோலம்? அம்மா, நீ பாக்குற புஷ்பவதி எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப ஆவியா மாறி உங்க முன்னால வந்து நிக்கிற. அந்த 4 அயோக்கிய பசங்களும் என்ன மானபங்கப்படுத்தி என்ன கொலை பண்ணிட்டாங்கம்மா. என்ன கொலை பண்ணி புதைக்குழியில போட்டு மூடிட்டாங்கம்மா. புஷ்பா, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குனவங்க யாரா இருந்தாலும் பழி வாங்குவேன். புஷ்பவதி, புஷ்பவதி, அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேம்மா. புஷ்பவதி, டேய், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. இந்த வண்டிக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? நல்லா பாரு. தள்ளுங்க, தள்ளுங்கடா. தள்ளுங்க. உள்ள நல்லா தள்ளடா. ஆப்ரா இல்ல. தள்ளு. ஸ்டார்ட் பண்றோம். ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணு. கடவுளே, பாத்து. தள்ளடா. கியர் பாக்ஸ் ஏதோ ஜாம் ஆயிடுச்சா? என்னாச்சுன்னே தெரியலையாடா. புஷ்பவதியை போய் சொல்றேன். என்னடா சொல்றப்பா? வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வா. டேய், டேய், ரத்தம் வருதுடா. டேய், இங்க வாடா, சீக்கிரம் இங்க வந்து பாருடா. டேய், இருடா, என்னன்னு நான் பாக்குறேன்டா.
சொன்ன கேட்கறா ரமேஷ். வேணடா இந்த பக்கம் வாடா. ரமேஷ் இருடா. ரமேஷ் ரமேஷா அம்மா யாரை காப்பாத்துக்கிறா இப்ப சுவாமி, இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு ஏதாவது பஸ் இருக்கா சுவாமி? இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. அதை விட்டா நாளை காலையில வரைக்கும் எந்த பஸ்ஸும் இல்ல. சுவாமி, இங்க இருந்து போக வேற வழி இல்லையா? இந்த கோயில்ல சாயங்காலம் மட்டும் ஒரே ஒரு பூஜை. நான் தினமும் 4 மைல் தூரத்துல இருந்து வரணும். நீங்க வேணும்னா இங்க தங்கி காலையில போகலாம். சுவாமி, சுவாமி, ராத்திரி இங்க தைரியமா தங்கலாமா? நீங்க தைரியமா இங்க தங்கலாம். அதுல இங்க அதாவது பேய் பிசாசு ஏதாவது இருக்குமா? என்னப்பா சொல்ற? இந்த கடவுள் சன்னிதானத்துல பேயாவது பிசாசாவது இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பேசக்கூடாது. இந்த பிரசாதம் எடுத்துக்கோ, தைரியமா படுத்து தூங்குங்க. கடவுளே நமக்கு துணை இருப்பாரு.
என்ன விட்டு என்ன சொல்ல யாரா வாங்கல என்ன காப்பாத்துங்க யாரா வாங்கல என்ன விட்டு யாரா காப்பாத்துங்க Yes, sir. Half bottle triple X rum. 1 5,000 beer. 1 chili chicken. 1 plate chips. 1 vegetable salad. Fast. Okay, sir. The world is in a spin. I guess it's love together we're in. I got the love you wanted. I got the love you need. I got the love you asked for inside of me. And if a night can be a dream, show me. With you I can't believe. Hold me. When you're near me, got to think to follow. I guess it's love I'm feeling after all. If you really love me, show me. புஷ்பவதி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு விட்டு இப்ப என்ன கொண்டு வந்திருக்கியா புஷ்பவதி நல்லா குடி. இதோட நீ ஒழிஞ்ச. புஷ்பவதி உன்னை சும்மா விட மாட்டேன். நான் ஒண்ணு
ஜுரம் அதிகமா இருக்கு, காலைல கொடுத்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே சார். நர்ஸ், எஸ் டாக்டர். அந்த பேஷண்ட 13 நம்பர் வார்டுக்கு உடனே மாத்திருங்க. ஓகே சார். ஏமா என் பையனுக்கு ஒன்னாகாதில்ல. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உண்மையை சொல்லுங்க டாக்டர், என் மகன் சீரியஸ் அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. சீரியஸ் ஆகிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க. என்னாச்சு டாக்டர்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தண்ணி தண்ணி தாகமா இருக்கு. அம்மா உயிர் போகுது. வேண்டாம், என்னை விட்டு, எனக்கு பயமா இருக்கு. விட்டு என்ன விட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா 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 வேண்டாம். எனக்கு தண்ணி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னை விட்டு காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஐயோ வேண்டாம், என்னை விட்டுருங்க. ஹலோ, யார் நீங்க? உங்களை பார்த்தா ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கே. ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. என்னாச்சு? ஏன் இப்படி பேய் இருந்த மாதிரி இருக்கீங்க? இத உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன தயவு செய்து விட்டு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியா? அப்படியா? ஆமா, நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட பொண்ணு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க என் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். விடிஞ்சதும் எழுந்து போயிடலாம். அப்படின்னா எனக்கு எந்த ஆபத்தும் வராது இல்லையா? எந்த ஆபத்தும் வராது. வாங்க. முகத்தில்
ஓடி வந்த மூச்சு பசியென்றது தந்தி வச்ச மேனி ருசியென்றது இதம் இதம் சுகம் சுகம் காண எனக்கு உனக்கு பந்தாடும் பருவம் இன்னென்ன இன்பங்கள் பாராய் என் வாழ்க்கையை பாழாக்கி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே என்ன அநியாயமா கொன்னுட்டேட பாவி உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்ன விட்டு இதுதாப்பா என் கண்ணீரோட கதை. அதாவது இந்த கொலை எல்லாம் பண்றது நீதான்ல? இல்லப்பா, வாடா இங்க. ரங்கா, நீயா? இவன் தான் என்னோட வலது கை. இவனை வச்சுதான் நான் எல்லாரையும் பழி வாங்கினேன். ஆமா சாமி. அப்படின்னா என் கடமை நான் செஞ்சிட வேண்டியதான். அப்போ நீ யாரு?